படைத்தோண்டு இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா கொடிரும் பணியும் கொட்டி நின்றே தோல் மகனும் கொட்டி நின்றே ஆரிலோ ஆரி ஆங்காரும் ஆரோ ஆரோ தாரியாரோ சிங்காசனம் வீட்டிற்கும் சிங்காசனம் வீட்டிற்கும் மைந்தனம் இங்கே பங்கமுள்ள பசு தொட்டிலில் படுத்துறங்குகிறார் இங்கே பங்கமுள்ள பசு தொட்டிலில் படுத்துறங்குகிறார் பொழியும் பனையும் கொட்டி நில்லே தோல் மகனும் கொட்டி நில்லே ஆரிக்கிறோ ஆரிக்கிறோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தோங்கு தோங்கு ஆயாரி தோங்கு தோங்கு ஆயா முன்னும் அவர் சொன்னபடி சின்ன பாட்டா பாடாண்டேதான் பொன்னும் அவர் சொன்னபடி குடிப்பதற்காக இங்கே மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே இங்கே மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே குளிரும் பனையும் கொட்டி நில்லே தோமகனும் தொட்டி நில்லே ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தோங்கே தோங்கே பாண்டாய் தோங்கே தோங்கே பாண்டாய். அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் மறுபடியும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கின் அடிப்படையிலே நம்முடைய திருச்சபையின் வாலிபர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் திருநாளை முன்னிட்டு கேக் வெட்டுகின்ற ஒரு நிகழ்வை கடந்த 17 ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருவது உங்களுக்கெல்லாம் நன்கு தெரியும். பொதுவாக பிறந்த நாள் கொண்டாட்டங்களிலே கேக் வெட்டுகின்ற நிகழ்வு மிக மிக முக்கியமான ஒன்று. பிறந்த நாள் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த கேக் வெட்டுகின்ற நிகழ்வு நடைபெறும். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய திருச்சபையின் வாலிபர்கள் அந்த பிறந்த நாள் விழாவை பொருளுள்ள முறைமையிலே ஆசரிக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே கேக் வெட்டி நம்முடைய மகிழ்ச்சியை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முறைமையிலே இந்த சிறப்பான நிகழ்வை நடத்தி வருகிறார்கள். இந்த ஒழுங்குகளை எல்லாம் நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற திருச்சபையின் அன்பான வாலிப சகோதரர்களை அன்போடு வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் எல்லோரோடும் இருக்கட்டும். இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். நம்முடைய திருமறையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்போடு தொடர்புடைய ஒரு தூதர் சொல்லப்பட்டிருக்கின்றார். அவர்தான் கேப்ரியேல் என்கின்ற தூதர். நம்முடைய திருமறையின் லூக்கா 1 அதிகாரத்திலே 26வது வசனத்திலே 6வது மாதத்தில் கேப்ரியேல் தூதர் மரியாளை சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேப்ரியேல் தூதரை பற்றி நாம் படிக்கின்ற போது முதலாவதாக அவர் மரியாளிடத்திற்கு அனுப்பப்பட்டார் என்கின்ற உண்மை சொல்லப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பு என்பது அனுப்பப்படுகின்ற ஒரு நிகழ்வு. நம்முடைய மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த கேக் வெட்டுகின்ற
நிகழ்வு சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக இந்த கேப்ரியேல் தூதர் செய்த இன்னொரு செயல் அறிவித்தவர். கடவுளின் வார்த்தையை மரியாளுக்கு அறிவித்தவர் இந்த கேப்ரியேல் தூதர். நாமும் இந்த கேக்கை வெட்டி மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது இன்றைக்கு இயேசு பிறந்திருக்கிறார், அவருடைய பிறந்த நாள், இரட்சகரினுடைய பிறந்த நாள் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற விதத்தில் இதை நாம் செய்கின்றோம். மூன்றாவதாக இந்த கேப்ரியேல் தூதரினுடைய இன்னொரு பணி ஆற்றல் படுத்துபவர். மரியாளிடத்திலே கடவுளின் வார்த்தையை சொன்னதும் மரியாள் பயப்படுகிறாள். இவர் சொன்னார், பயப்படாதே என்று மரியாளை ஆற்றல் படுத்தினார். ஆண்டவர் இயேசு இருளில் வாழ்கின்ற மக்களை ஒளிக்கு நேராக கொண்டு வருவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். பயந்து நடுங்கிய மக்களின் பயத்தை போக்குவதற்காக வந்தார். அந்த அடிப்படையிலே நாமும் மற்றவர்களுக்கு இந்த கேக்கை கொடுக்கின்ற போது அவர்கள் அச்சம் அகன்று வாழ வேண்டும். கேப்ரியேல் தூதர் அனுப்பப்பட்டவர், அறிவித்தவர், ஆற்றல் படுத்தியவர். நாமும் கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியை இந்த விதத்தில் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நம் எல்லோருக்கும் உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் ஜெபித்து இந்த கேக்கை வெட்ட இருக்கிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய நல்ல வாழ்வுக்காக தம்முடைய ஒரே மகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்த எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, உலகமெங்கும் வாழ்கின்ற மக்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். பிறந்த நாள் கொண்டாட்டத்திலே மிக இன்றியமையாத ஒரு நிகழ்வு கேக் வெட்டுகின்ற நிகழ்வு. எங்களுடைய திருச்சபையின் வாலிபர்கள் இந்த நிகழ்வை கடந்த 17 ஆண்டுகளாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். இந்த ஆண்டிலும் கேக் வெட்டுகின்ற நிகழ்வுக்காக இங்கே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரின் பிறந்த நாள், எங்களுடைய இரட்சகரின் பிறந்த நாள், எங்களுடைய மீட்பரின் பிறந்த நாள் இன்றைக்கு. அதை நினைவு கூறுகின்ற விதத்தில், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற விதத்தில், அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற விதத்தில் நாங்கள் கேக் வெட்டி அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆயத்தப்படுகிற போது இந்த நிகழ்வில் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக வெளிப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த ஒழுங்கை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சபையின் வாலிபர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை அவர்களும் தங்களுடைய வாழ்விலே பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு உம்மண்டையிலே மன்றாடுகிறோம். இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கிற எங்களுடைய சபைக்குழு உறுப்பினர்கள், இறைமக்கள் என அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். யாரெல்லாம் இந்த கேக்கை பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் ஆற்றலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் இனிவரும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் இந்த கேக் வெட்டுகின்ற நிகழ்வோடும் இதை ஒழுங்கு செய்த திருச்சபையின் வாலிப சகோதரர்களோடும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. Christine? We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas.
இதெல்லாம் எடுத்து